வேலை செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட சில வேலைகள் சேருது, இல்லை ப்ரமோஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பதவி உயர்வு. பதவி உயர்வு வந்துச்சுன்னு வைங்க, பணி நிறையா வந்துருச்சு, நிறைய பேர்த்த பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். முதல்ல நாம் என்ன பண்ணுவோம், பரவாயில்லைங்க பூசையை கொஞ்ச நேரம் குறைச்சிக்கலாம். தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், வாரம் ஒரு நாள் போய்க்கலாங்க, நேரம் இல்லை. அப்படி நிற்கிறப்ப பாருங்கள், இவர் முதலமைச்சர், இவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இங்கே முதலமைச்சர்னா யாருன்னு தெரியுங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் தெரிந்து வைத்து அரசனுக்கு சொல்லக்கூடியவர் முதலமைச்சர். அரசன் போய் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, முதலமைச்சர் தான் எதாக இருந்தாலும் கேட்பார் மன்னன். அப்போ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன நினச்சி பாருங்க, அவர் எவ்வளவு பணிப்பழு இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும்னு நினச்சி பார்க்கும். அப்படிப்பட்டவர் தொண்டில் வளாதவர்னு சேக்கிலார் காமிக்கிறார். குலச்சிறையார்னு சொல்ற பாட்டிலேயே சொல்லிட்டாரு, தொண்டில் வளாதவர். இப்படிங்க அவரால் முடிஞ்சதுன்னா அதுதான் திட்பம், திண்மை வைப்பு. அந்த மனதில் அடியவர்களை பரவுதலும் போற்றுதலும் அவர் உள்ளத்தில் ஒரு திடமாக கொண்டிருந்தார். நம்ம அறியாமை மயக்கம் செய்ய செய்ய என்ன பண்ணிடுவோம், வேலை இருக்குதுங்க, எனக்கு வேலை இருந்ததுங்க அப்படின்னு தான் நம்ம அறிவு நிற்கும். நம்ம அறிவு இங்கே வர அங்கே போகும், பார்க்கலாங்க, அப்படியா பார்க்கலாங்க, திருமுறை வகுப்பு நடக்குது வந்து சேருங்களா, பார்க்கலாங்க, எனக்கு வேலை இருக்குதுங்க, ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிம்போம். இப்படி நம்ம அறிவு அப்படி தான் நிற்கும். ஆனால் இங்கே ஒரு முதலமைச்சராக இருக்குபவர் குலச்சிறையார் தொண்டில் வளாமல் நிற்கிறார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். சரிங்க, என்னங்க தொண்டு செஞ்சார் அவர், தொண்டில் வளாதவர்னு காட்டிட்டார். முதல்ல காட்டுறப்பே அவர் யாருன்னு காட்டிட்டாரு, நீங்க பெருநம்பின்னு நம்பியாரூரால் போற்றப்பட்ட குலச்சிறையார் திருத்தொண்டில் வளாதவர் என்று தான் சேக்கிழார் இன்ட்ரோடியூஸ் பண்றார். குலச்சிறை நாயனாரை இன்ட்ரோடியூஸ் பண்றார். எப்படி பண்றாருங்க, முதலமைச்சர், பாண்டிய மன்னனிடத்தில் பட்டம் பெற்றவர்னா சொல்றார், இல்ல திருத்தொண்டில் வளாதவர். அவருடைய பெருமை அதுதான். என்னங்க தொண்டு செஞ்சார் அவரு சொல்றார் பாருங்க. ஒவ்வொன்றா அந்த திண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒவ்வொன்றா சொல்றார். என்ன திண்மை வைப்பு, காரணம்